நீங்கள் ஒரு டிசேபிள் பர்சனை ரோட்டில் மீட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்ததும் உங்கள் மனசுக்கு என்ன தோணும்? அவங்க யாரை வேணா இருக்கட்டுமே, ஒரு பிளைண்ட் பர்சனாக இருக்கட்டும், இல்லை கால் இல்லாத வீல் சேர் பர்சனாக இருக்கட்டும், இல்லை காது கேட்காதவங்களா இருக்கட்டும், இப்படி யாரை பார்த்தாலும் உங்கள் மனசில் தோன்ற முதல் விஷயம் என்னவா இருக்கும் பெரும்பாலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இதுக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, டிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே பெரிய பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி இன்ஆக்சசிபிளாக இருக்க இந்த சமூகம் தான் இங்கே பெரிய பிரச்சனையே. It is a medical miracle. ஒரு நான் டிசேபிள் பர்சன் கை கால்லாம் நல்லா இருக்கு, அவங்க பிச்சை எடுக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னோம். அவங்கக்கிட்ட நம்ம முதல்ல கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்? கை கால்லாம் நல்லா தானே இருக்குது, நீ உழைச்சி சம்பாதிக்கலாமே, எதுக்கு இப்படி பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேட்போம். ஆனால் அது அப்படியே இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கை கால் இல்லாதவங்க இல்லை ஒரு டிசேபிள் பர்சன் ஏன் பிச்சை எடுக்கணும்? அவங்க எல்லாருக்கும் உழைச்சி சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்காதா? அவங்க திறமைகளுக்கான மதிப்பை நம்ம கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஒரு ஆக்சசபிளான சொசைட்டியை உருவாக்கி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அக்கௌண்டிங் முடிச்ச ஒரு வீல் சேர் பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு 5-6 இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அதில் ஒரு 3 ஆஃபீஸில் செலக்டே ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த 3 ஆஃபீஸும் வீல் சேருக்கு ஆக்சசபிளாக இருந்தால் மட்டும்தான் அவங்களால அங்கே வேலைக்கு போக முடியும். அதே மாதிரி இந்த ஆக்சசபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ரேம்போ லிஃப்ட்டோ இது மட்டும் கிடையாது. அதை தாண்டி அங்கே இருக்க மக்களும் ஆக்சசபிளாக இருக்கணும். டிசபிலிட்டியா, அவங்க டிசேபிள் பர்சனாக இருந்தால் அவங்களால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு லவ் லைஃப்லாம் இருக்காது, அவங்களால செக்ஸும் வச்சுக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி டிசேபிள் பர்சனை ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்க எவ்வளோ பெரிய தியாகி அப்படின்ட்டு அவங்களுக்கு பெரிய பட்டத்தை கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்மளே அவங்கள முன்னாடியே ப்ரீஜட்ஜ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இல்லாத ஒரு சூப்பரான ஆக்சசபிளான சொசைட்டியை நம்ம அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும்ல. நம்ம சொசைட்டியில் இருக்க டிசேபிள் பர்சன் யாருக்கும் உங்களோட கருணையோ பரிதாபமோ தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை எல்லாமே ஆக்சசபிளான சொசைட்டி தான். உங்கள் வீடோ இல்லை நீங்கள் வெளியே போகிற மாலோ தேட்டரோ உங்கள் ஆஃபீஸோ ஒரு வீல் சேர் பர்சனுக்கு ஆக்சசபிளாக இருக்குமா, அங்கே ரேம்ப் இருக்குமா, லிஃப்ட் இருக்குமான்னு செக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சைன் லாங்குவேஜ் கற்றுக்க பாருங்கள். நீங்கள் போடுற ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவும் வாய்ஸோட முடிஞ்ச கேப்ஷனையும் ஆன் பண்ணி போடுங்க. இது எல்லாமே பண்ண முடியலையா, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கிறது. இதெல்லாம் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு ஆக்சசபிளான சொசைட்டியை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். ஹாப்பி டிசேபிள் டே.